சாதம் தான் செய்ய போகிறேன். அதனால சோறை வேக வச்சு இப்போ ஆற வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம மீன் வந்துச்சு. நான் போய் நண்டு வாங்கினேன். மீன் தான் எப்போவும் சாப்பிட்டுட்டு இருக்கமேன்ட்டு போய் நண்டு மீனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேட்டை பண்ணுது. அது கூண்டுலேருந்து திறந்து விட்டா பாருங்க, சும்மா 1-2 தான் பூ பூக்குது. கருவேப்பிலை செடியெல்லாம் பாருங்க. முருங்கை மரத்தில் நீங்கள் நிறைய முருங்கைக்காய் இருந்தானே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி அரிக்கும் அதுக்கும் ஸ்கூலுக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து காலையிலே வந்து பால் அடுப்பில் வச்சாச்சு. காலையிலே வந்து நான் டீ போட மாட்டேன். இந்த மாதிரி பூஸ்ட்டு இல்லாட்டி காப்பி ஏதாவது போடுவேன். நேற்று வந்து பூஸ்ட்டு போட்டனால இன்றைக்கி வந்து சன்ரைஸ் காப்பி தூள் போட்டு போட போகிறேன். இப்போ வந்து சிம்பிளாக வந்து கொஞ்சம் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. அதனால் முட்டை சாதம் தான் செய்ய போகிறேன். அதனால் சோறை வேக வச்சு இப்போ ஆற வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம காப்பி போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம சோறு மதுக்கு வந்து நெய் போடாமல் கிண்டணும். அரிக்கு வந்து அவனுக்கு பசு நெய் போட்டு முட்டை சாதம் செஞ்சால் தான் அவனுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு ஆளுக்காக எப்படி கிண்டுறேன்னு வீடியோவில் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பால் கொதிச்சிச்சு நல்லா. ஈவினிங் மட்டும்தான் நான் வந்து இஞ்சி போட்டு டீ போடுவேன். காலையில் வந்து எப்போயுமே பூஸ்ட்டு போட்டேன் 2 நாளாக. சரி இன்றைக்கி வந்து காப்பி போடுவோம். இன்னைக்கு காப்பி சன்ரைஸ். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், தூங்கிட்டேன். ஏன்னா நாளையிலேருந்து நம்மளுக்கு கடை இருக்கிறனால கடைக்குனா கரெக்டாக இருந்துச்சு போயிடும். வீட்டில் இருக்கனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போமே அப்படின்ட்டு இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த சன்ரைஸுக்கு வந்து பால் அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ சோறு கிண்டுறது காமிக்கலாம். சட்டி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சூடாகட்டும். இதில் கொஞ்சம் இந்த முட்டைக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுப்போம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர். இதில் வந்து தேவையான அளவு சோறு போட்டுக்கலாம். சும்மா சிம்பிளாக செய்கிறாந்தா இது மாதிரி செஞ்சுக்கலாம். டெய்லியும் வந்து கடைக்கு போகிறோம்ல, அப்போ வந்து மதுக்கும் வரைக்கும் குஸ்கா தான் கொடுத்து விடுவான். டெய்லியும் எடுத்துகிட்டு போயிருங்க. வீட்டில் இருக்கிற டைம் மட்டும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு செஞ்சு கொடுத்துரும். நாளையிலேருந்து கடை ஓப்பன் ஆகிடும். நாளையிலேருந்து குஸ்கா தான். மது ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் ஸ்கூல்ல எல்லாம் மது சாப்பிடாது. ஹரிக்கு வந்து ஸ்கூலில் சாப்பாடு போட மாட்டாங்களா, அதனால் 2 பேருமே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். சோறை வடித்தோமா முட்டையை போட்டுன்னா ஈஸி ஆகிடும். பெப்பர் போகிறனால நல்லா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு. இப்போ அரிக்கு வந்து நெய் ஊற்றணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. பசு நெய் ஊற்றினா தான் அவனுக்கு பிடிக்கும்.
போலியோ முடியோடு இருக்கு. அவனுக்கு ஒரு முட்டையை ஊற்றி அதேமாதிரி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கொஞ்சமாக போட்டுக்கணும். சாப்பாட்லேயும் உப்பு போட்டிருக்கனால அது வதங்கினதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸி. நீங்களும் பசங்களுக்கு சீக்கிரமாக நம்ம தூங்கிட்டோம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது மாதிரி சோறு வடித்து வச்சு இது மாதிரி கிண்டி கொடுங்க. சூப்பராக இருக்கும் மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு. பசு நெய் போட்டு செய்கிறது நல்லாயிருக்கும். எங்கள் மதுக்கு பிடிக்கல, அந்த நெய் வாசனை பிடிக்காதனால அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஆனால் அரிக்கு வந்து நெய் பிடிக்கும். தோசையிலலாம் நெய் ஊற்றி கேட்பானா, அதனால இது சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது, 2 பேருக்கு சோறு கிண்டியாச்சு. இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு டப்பா. இது வந்து எண்ணெய் ஊற்றின முட்டை சாதம், இது நெய் ஊற்றின முட்டை சாதம். அவங்க 2 பேருக்கும் சாப்பிட. மதியானம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. 2 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வாட்ரு பாட்டிலும் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றிட்டு லஞ்ச் பேக்கில் எடுத்து வைக்க வேண்டியதான். இப்போ வந்து காலையில் வந்து சன்ரைஸ் காப்பி போட்டோன்னா அதுக்கும் அது அரிக்கும் ஆற்றி கொடுத்துட்டு ஹரி கிளம்பிட்டே இருக்கான் ஸ்கூலுக்கு. மது குளிச்சுட்டு வந்துருச்சு. மதுக்கு வந்து தலை கட்டணும்னா லாஸ்ட்டாக தலை கட்டி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வந்துடும். ஒம்பது மணிக்குள்ளே 2 பேரையும் ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு போய் விட்டுரும். ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கையிலே நம்ம வீட்டு வாசல்லே மீன் வந்துச்சு. நான் போய் நண்டு வாங்கினேன். மீன் தான் எப்போவும் சாப்பிட்டுட்டு இருக்கமேன்ட்டு போய் நண்டு வாங்கி வந்துட்டேன். இன்றைக்கி இப்போ கொஞ்சம் ரேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 150 ரூபா அந்த நண்டு. நான் இப்போ தான் போட்டு நேற்று எடுத்துருக்காங்க. வந்தனாக்கா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகிடும். சரி, வீட்டு வாசலுக்கு வந்துருச்சு. நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் இது 200 ரூபா கூட சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம மதியானம் லைவ் போடும்போது நண்டு குழம்பு வைக்கலாம். இப்போ ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தான் இதை சமைக்கணும். இப்போ இதை வச்சிரும். மீனும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேட்டை பண்ணுது. அது கூண்டுலேருந்து திறந்து விட்டா அது போய் பட்டு கூண்டில் போய் உட்காந்துருக்கு பாருங்கள். உட்காந்து இல்லாத மாதிரி இருக்க. அது காலையும் கடிக்கும் போய். மீனும் இங்கே வா, இங்கே வாங்க, போய் தூக்குடான். எங்கள் அரிக்கிட்ட மட்டும் நல்லா போவோம் மீனும். நாங்கள் தூக்குனா கடிக்கும். அவன் தூக்கிட்டு வந்து கொடுத்தா நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், காப்பி குடிச்சிட்ருக்கோம். எல்லோரும் காப்பி குடிங்க. காப்பி குடிச்சிட்டு தான் மதுக்கு தலை சீவி ஸ்கூலில் மணி ஆகிடுச்சு. 8:15 ஆகிடுச்சு. 8:45 விட்டுடலாம். இந்த வருது பாரு மீன். மீனும் போயிடுச்சு. அண்ணன்ட்ட வா, அண்ணன்ட்ட வாங்க, வாங்க மீனும். ஃப்ரெண்ட்ஸ், மதுக்கு தலையெல்லாம் கட்டியாச்சு. டைம் ஆகிடுச்சு. ஆனால் சீக்கிரமாகவே கட்டிகிட்டு இருக்கேன். அம்மா தலை கட்டிட்டாலே ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி. ஸ்கூலுக்கு கிளப்புறதுலே வந்து கஷ்டமான வேலைன்னா அந்த தலை பின்னுறது தான். பாக்கி கூட எல்லாம் ஈஸியாக கூட பார்த்துடலாம். இதெல்லாம் கரெக்டாக பின்னணும்ல, அதனால் இது மட்டும்தான் கஷ்டமான வேலை எனக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ 2 மாதமாக 2 தடவை பின்னலையா, கொஞ்சம் வந்து அந்த கரெக்டான வரமாட்டேங்குது. அப்புறம் ரெகுலராக பின்னிக்கிட்டே இருந்தால் கரெக்டாக வந்துடும். 2 மாதமாக ஒரு சேலை தானே பின்னுனோம். அதனால முடியும் போயிடுச்சு, அது கரெக்டாக கட்டுறதும் போயிடுச்சு.
ஆம்பளை பிள்ளையா இருந்தால் அதுவளே கிளம்பிடுங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு தலை கட்டி ஆனால் அது ஒரு இது தானே. ஹரிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அவனே தலையெல்லாம் சீவிக்கிட்டு அவனே கிளம்பிடுவான். கை மட்டும் கட்டி விட்டா போதும், கடை கடன் நான் கிளம்பிட்டான் ஹரி. மணி வேறு ஆயிடுச்சு, சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகணும். சரி கிளம்புமா. பிள்ளைங்களுக்கு மதுக்கு தலையெல்லாம் கட்டி விட்டுட்டு வந்து பாருங்க, பாத்திரம்லாம் எல்லாமே கழுவியாச்சு. வேணாம்லாம் கழுவி வச்சுட்டா தான் மதியானத்துக்கு நம்ம லஞ்ச் செய்கிறதுக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதோட ஸ்கூலில் போய் கொண்டு போய் விடணும். நிறைய மணி ஆகிடுச்சு வேறு, கடன்னு வேலை பார்த்துட்டே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பூச்செடி பாருங்க, சும்மா 1-2 தான் பூ பூக்குது. கருவேப்பிலை செடியெல்லாம் பாருங்க. முருங்கை மரத்தில் நீங்கள் நிறைய முருங்கைக்காய் இருந்தானே பார்த்துருக்கீங்க. இங்கே பாருங்க, ஒரு முருங்கைக்காய் கூட இல்லை. அதான் மொத்தமாக எல்லாமே காய்ச்சி முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து பூ வச்சு மறுபடியும் காய்க்கும். மரத்தில் ஒரு முருங்கைக்காய் கூட இல்லை. நம்ம முருங்கைக்காய் ஆசைப்பட்டால் கூட முருங்கைக்காய் கிடையாது. இனிமேல் தான் பூ வைக்கும். ஆனால் கருவேப்பிலை சூப்பராக இருக்குது, காமிக்கிறேன் வாங்க கிட்ட போய். பூச்சிலாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது கருவேப்பிலை. நல்லா பெரிய மரமாக போச்சு. ஒரு 10 ரூபாய்க்கு தான் நாங்கள் கருவேப்பிலை செடி வாங்கி வச்சாங்க. பாருங்களேன், மரம் கீழே எவ்வளோ கனமாக இருக்குன்னு இருக்கிறோங்க. இதுதான் கருவேப்பிலை மரம் மொத்தமாக போச்சு. கீழேயும் விதை கொட்டி கொட்டி முளைக்குது. அரே கிளம்பிட்டியா? நான் ஸ்கூலுக்கு மணி ஆயிடுச்சு, வா வெளில. இப்போதான் பொட்டு வச்சுட்டுருக்கான். மஞ்சள் பொட்டா? நேற்று மாதிரியா? யார் வேறு கலர் பொட்டு வைக்க மாட்டியா? டெய்லி மஞ்சள் பொட்டு தானா? காமி, நல்லா தான் இருக்குது. நடுவால் சிகப்பு கலர் வைப்பி இல்லை, அது வைக்கிறது இல்லையா? வெள்ளையா? சரி சீக்கிரமாக பவுடர் அடிச்சுட்டு கிளம்புங்க, மணி ஆயிடுச்சு. ஒரு கண்ணாடியில் தான் காப்பு நடந்துட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பறவை கத்துதுன்னு எல்லோரும் லைவில் பறவை சத்தம் தான் கேட்குங்கிறீங்களா? இது எங்கள் மீன் தான். அதுதான் வந்து லைவில் அது கத்தும் கூண்டில் உட்காந்துட்டு. ஹரிட்ட மட்டும் போவோம். மீனும் என்னம்மா, ஹரி தூக்கணுன்னே உடனே மேலே போய் தோலில் உட்காந்துக்கிறோம். குடி ஏறட்டும், முத்தம் கொடுக்குறோம். சாமி பொட்டை எடுக்க போதுரா. மீனோ என்னம்மா அழகா இருக்கியா? மீன் வந்து நாங்கள் 3 வருஷமாக வளர்க்குற மாதிரி. 3 வருஷமா? 3 வருஷம் ஆச்சு. ஃபுல்லாக 3 வருஷம் ஆச்சு. ஆனால் சின்னதாகவே தான் இருக்குது. ரொம்ப பெருசாகலை. இங்கே ஒருத்தன் பட்டு இருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப அழகாக இருப்பான். பட்டு இது வந்து ஆண்கிளி, கழுத்தில் வந்து கோடு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஆண்கிளி. எங்கள் மீனுக்கு வந்து கோடு இருக்காது. இது பெண் கிளி. இது ஒருத்தவங்க வீட்டில் 2 ஆண்கிளி வச்சுருந்தாங்களா, அவங்க ஒன்று கொடுத்தாங்க. இது பெருசாகவே தான் கொடுத்தாங்க. நாங்கள் மீன் தான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்துட்ருக்கோம். குட்டி பிள்ளையிலேருந்து 3 வருஷமாக வளர்த்துட்ருக்கோம் மீனுங்க. ஆனால் இவன் ஆம்பளை தான் நான் அழகு. கிளியிலே வந்து ஆண் கிளி தான் ரொம்பவே அழகு. இந்த கோடு அந்த அந்த கண்ணெல்லாம் அழகாக இருக்கும். மீனுக்கு கோடே இருக்காது பாருங்களா. என்னம்மா, மீனும் ஒரு அழகு தான். அது பெண் கிளி. 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பூண்டு இருக்குது. அப்புறம் ஸ்கூல் கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே செல்ஃபி கேமராவா எல்லாருமே பாய் சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.